வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. 2 நாள் ஓய்வு இல்லை, சில காரணங்களுக்காக எடுக்க முடியல. ஏன்னா பசங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தாங்க தேர்தல் நேரங்களில். ஸோ அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்காக அவங்க வர வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக எடுக்கலை. தவறாக நினைக்க வேண்டாம். இனி தொடர்ந்து வீடியோக்கள் வர்றதுக்கு ஏற்பாடுகள் நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். இன்றைக்கு நம்ம விவாதத்தில் இருக்கிற விஷயங்கள், விஜய் அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கு, விஜயோட வழக்கு தள்ளுபடி. காலையிலே வந்த இன்ப செய்தி, இந்த மாதிரி டம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க செய்திகள். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட டேங்கர் லாரிகள் ஓட்டுநர் ஸ்ட்ரைக், இதையும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதை நீங்கள் அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அமெரிக்காவோட விவரங்கள், இஸ்ரேல் போர் விவகாரங்கள், அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்காளத்தில் நடந்துகிட்ருக்கிற சமீபத்திய தேர்தல் சம்மந்தப்பட்ட சில சுவாரஸ்யமான மேட்டர்கள் இருக்குது. இதுக்கு இடையில் நடுவில் ராகுல் காந்திக்கும் கிராக் ஏஐக்கும் என்ன அப்படிங்கிற பேச இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்ய விவரங்கள் நிறைஞ்சிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய 2 நாள் லீவ் போட்டிங்கன்னா 3 நாள் போட்டேன். நீங்கள் 3 நாள் நீங்கள் நான் போடலங்க, நான் ரெடியாக தான் இருந்தேன். நம்ம கேமராமேன்கள் நேற்று நம்ம இதை 2வது தடவை பார்த்துட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு கமெண்ட். நான் இன்னைக்கு நேற்று உள்ளதை இன்றைக்கி பார்க்கேன், திருப்பியும் பார்க்குறேன், உங்களுக்காக தான் பார்க்குறேன்னு சொல்லி போட்டிருக்கேன். தயவுசெய்து ரெகுலராக தினமும் வீடியோ போடுங்க. நேற்றுலாம் தரமான சம்பவங்க. நான் ட்விட்டரில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் சம்பவத்தை. நேரில் பண்ணவே முடியல. கண்டிப்பாக பிரச்சனை. நிகழ்ச்சி போகணும். ஆனால் கோயம்புத்தூரில் விஜய் அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது மாதிரி சொல்லிடணும் நம்ம வாசகர்களுக்கு. கலைஞர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நானும் இவரும் உட்காந்து பேச முடியாது. இந்த கேமரா வந்திருக்காது, இந்த கேமரா வந்திருக்காது, இந்த மாதிரி உட்காந்து பேச முடியாது. சேரே வந்திருக்காது, இந்த வாட்சி வந்திருக்காது, பேசும் தமிழ் வந்திருக்காது. தமிழ்ல பேச வந்திருப்போம். நம்மளாம் ஹிந்தி படிச்சு வந்திருப்போம், ஹிந்தியில பேசியிருப்போம். கியா இதர் ஆவோ அப்படிலாம். கலைஞர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இதே தான் நம்ம பேசுறோம். கலைஞர் வந்ததுனால அங்க போயிட்டு இதராவோ, இங்க இருந்து இதராவோ. பிரெஞ்சு மொழியை கட் பண்ணதுக்கு இன்னைக்கு துடிக்கிறாரு. ஒரு பேரங்கரம் படிக்கிறாங்களான்னு தெரியல. இல்ல, நம்ம கல்வித்துறை அமைச்சரோட மகன் அதெல்லாம் படிக்கிறார். அவர் ஒருவேளை வைகோட்ட சொல்லி வைகோ அறிக்கை விட்டா நல்லா இருக்காது, நீயே விடுங்க அப்படின்னு. ரைட்ண்ணா. கோயம்புத்தூர்லண்ணே ஒரு வழக்கு, வினோதமான ஒரு வழக்கு. அதாவது விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கும் கலைஞர் தான் காரணம். இது கலைஞர் தான் காரணம். நான் அப்புறம் சொல்றேன் அது என்ன காரணம் சொல்லுங்க. இதுல என்ன அந்த வழக்குல பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து பாலகிருஷ்ணன் என்பவர், என்னுடைய குழந்தை வந்து எனக்கு ஓட்டு போடும்போது என்னை ரொம்ப வற்புறுத்துச்சு. அந்த வற்புறுத்தல் காரணமாக நான் நேராக போய் தாவேக்காக்கு ஓட்டு போட்டேன். எனக்கு ஒரே மன உளைச்சலாக போயிடுச்சு. என் குழந்தையும் மன உளைச்சல் இருக்குது. இதற்கு காரணம் விஜய் அவர்கள் தான். தேர்தல் பிரச்சாரத்தில் கடைசி நாளில் வந்து இந்த மாதிரி ஓட்டு போட சொல்லுங்கள், சாக்லேட் வாங்க எப்படி அடம்பிடிப்பீங்க, அது மாதிரி அடம்பிடிச்சு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட வைக்கிறது உங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் விஜய் வந்து நீங்கள் விஜய் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கேன், விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? குழந்தை அடம்பிடிச்சா சரக்கு அடிக்கிறத விட்டுருவீங்களா? குழந்தை அடம்பிடிச்சா வீக் டே பார்ட்டியை விட்டுருவீங்களா? குழந்தை அடம்பிடிச்சா அந்த ஜாதி பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருவீங்களா? குழந்தை அடம்பிடிச்சா அந்த விரும்புகிற பையனை கட்டி வைப்பீங்களா? அங்கே மட்டும் வருது இல்லை, எல்லாமே வந்து ஆணவ கொலையிலேருந்து எல்லாம் வருது இல்லை. அப்புறம் என்ன குழந்தை அடம்பிடிச்சா? அப்புறம் ஒரு குழந்தை அடம்பிடிச்சி மாறுற அளவுக்குன்னா ஒன்றை தான் போட்டு அடிக்கணும். அந்த அளவுக்கு வளர்த்து வச்சுக்கிறேன். ஆமாம். இப்போ நான் கலைஞர் சொன்னேன்ல, அதான் கலைஞர் மட்டும் இருந்திருந்தா வராது, இது நடந்திருக்குமா? அந்த குழந்தைக்கு அரசியல் அறிவு வந்திருக்கும். கண்டிப்பா இந்த அப்பாவுக்கும் அரசியல் அறிவு வந்திருக்கும். பிறக்கும் போதே வந்துடும். கலைஞர் மட்டும் இருந்திருந்தா பிறக்கும் போதே அதுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ அது வந்து கரெக்டா தீர்மானிச்சு யாருக்கு வாக்களிக்கணும், நைனா இக்கட சூத்ரா அப்படின்னு இருக்கும். கலைஞர் இருந்த காலத்துல அவர் கூடயே இருந்து பயணிச்ச பலருக்குமே அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸ்கிப் பண்ண வேண்டிய விஷயம். ஸ்கிப் பண்ணுங்க. கலைஞர் மட்டும் இருந்திருந்தா அப்படி பேசுங்க. இப்போ வரும்போது பைக்ல பெட்ரோல் போட போனேன், அவர் பெட்ரோல் போட்டு சொன்னார், கலைஞர் மட்டும் இல்லைன்னா பெட்ரோல் பல்க் வந்திருக்காது, பெட்ரோலே கிடைச்சிருக்காது உங்களுக்கு. இல்லைங்க, இப்போ பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்க மற்ற நாடுகளில் ஏறி அப்படின்னா அது கலைஞர் இருந்ததுடைய விளைவு. ஓகே, அதனால தான் நடக்குது. எப்போ இறந்தார் அப்படின்னாரு சார், 2016 18 இதானாரு. அவர் மட்டும் ஒரு 10 வருஷம் முன்னாடி இறந்துருந்தாருன்னா இப்போ பெட்ரோலில் 25 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஓகே, அவர் இறந்த அந்த பீரியட் இன்னும் குறையில. அதனால 10 வருஷம் 8 வருஷம் தான் ஆகுதுன்றதுனால உங்களுக்கு 10 வருடத்துக்கு அப்புறம் ஒரு அந்த வீச்சு மாதிரி. ஆமாம், அவர் மட்டும் இல்லைன்னா போங்க முடிஞ்சது. பைக்கில் காத்திருக்கா அப்படின்னாரு. இருக்கு சார், வேணா பிடிச்சிட்டு போங்க. அதுக்கு காரணம் கலைஞர் தான். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த இதெல்லாம் வந்திருக்காது, ஓஸ்லாம் வந்திருக்காது, பார்த்துக்குங்க அப்படின்னாப்புல. அப்படியே சொல்லிட்டே போங்கன்னாரு. எங்கே போனாலும் இது என்ன, டீ கடையில் போய் டீ குடிச்சா அவர் டீயை வச்சுட்டு சொல்கிறாப்புல, கலைஞர் மட்டும் இல்லைன்னா நீங்கள் இந்த டீயை குடிக்க முடியாது. ஏன் இது தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலானே? ஆற்றாமைன்ற வார்த்தை கலைஞர் மட்டும் இல்லைன்னா எனக்கே தெரிஞ்சிருக்கு.
ஏன்னா ஆற்றாமைனா புலம்பல், பெரும் புலம்பல் அது. ஆமா. ஆற்றாமையால் புலம்புறான்றாங்களா அந்த மாதிரி. அந்த பெரும் புலம்பல் வர்ற காரணமே செய்தி கலைஞர் மட்டும் இருந்திருந்தா நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிச்சிருக்கீங்க ஏன்னா ஆட்சி ஒழுங்கா கொடுத்துருப்பீங்க. கொடுத்துருப்பீங்க. அததான் அவர் அப்படி சொல்றாப்ல. ஆமா, அவர் கண்டிப்பா. மறைமுகமா ஸ்டாலின் சொல்றாப்ல. இல்ல அப்படி இருந்தா கூட கம்ப்ளைண்ட் இருந்தா கூட அரசியல்வாதிகள் மேலதான் இருக்கும். இப்ப அப்படி இல்ல அந்த மாதிரி பார்க்க வேண்டிய இருக்குல்ல. அதனால அப்ப படிக்கவே கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. குளோபலைசேஷனுடைய விளைவு, ஒரு நாடு முன்னேறுது, அந்த நாட்டு முன்னேறுதுன்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலமும் தான் முன்னேறும். ஆமா. சரி கலைஞர் மட்டும் இல்லைன்னா அப்படின்றீங்களே, கலைஞர் இருக்கும்போதே ஆந்திராவும் கர்நாடகாவும் தானே இதுல நம்பர் ஒன் இருந்தது. நீங்க அப்புறமா தானே டைடல் பார்க் இதெல்லாம் கொண்டு வந்தீங்க. ஆமா. அப்புறம் என்ன என்ன பதில் சொல்ல முடியும்? கலைஞர் இருக்கும்போதே அப்படிதானே இருந்தது. கலைஞர் இருந்தனால பல ஃபீல்டு போச்சு. டெக் சிட்டிஸ்னா ஹைதராபாத்தும் பெங்களூர் தானே. ஆமா. சென்னை இல்லைல்ல. சென்னை கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் தானே சென்னை, தரமணி அதுக்கப்புறம் தான் உருவாக்கப்பட்டது. பேசுறாங்க பாருங்க. கலைஞர் இருக்கும்போதே இங்க இருக்கிற பல கம்பெனிகள் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கு போச்சேனே. அவர் கொடுத்ததுங்க, பெருந்தன்மையா கொடுத்துட்டாப்ல. நம்ம இப்ப கொடுத்தாங்களா மைக்ரோசாப்ட். கலைஞர் இல்லாதனால தான் உங்களுக்கு பொறையா இருக்கு. கலைஞர் மட்டும் இருந்திருந்தா உங்களுக்கு பொறையா இருக்காது. ரைட்ண்ணா. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் பார்ப்போம். கலைஞர் இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கலைஞர் இருந்த நேரங்கள்லேயே இது பல விமர்சனங்களை பலரும் வச்சிருக்காங்கல்ல. இந்த ஐடி கம்பெனி கொண்டு வந்தனால விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. 2000களில் உலகமயமாக்கல் வருது. ஆக்சுவலாக 90களில் வருது காட் டங்கல் ஒப்பந்தம். அப்போல்லாம் கடுமையாக கம்யூனிஸ்ட் கட்சியில் எதிர்த்து போராடணும், எல்லாம் பண்ணோம். நானே கட்சிக்குள்ளே ஒரு கேள்வி வச்சேன், அது கேள்விக்கு பதிலே கிடைக்கல. தீயது இருக்குதுன்னா நல்லதும் இருக்கும்ல. ஆமாம், கண்டிப்பாக. ஏதாவது நல்லது இருந்தால் சொல்லுங்கன்னா அது பதில் இல்லை. அன்றைக்கி சென்னையிலே மிகப்பெரிய ஜனவரி 19 பேரணின்னு சொல்லுவாங்க. சென்னையில் மிகப்பெரிய பேரணி, ஜோதி பாஸ்லாம் கலந்துட்டார் உலகமயமாக்கலை எதிர்த்து. ஆனால் அந்த உலகமயமாக்கலுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 94 எனக்கு மேரேஜ், அந்த 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 2004 வரைக்கும்னு வச்சிங்களேன், ஒரு 10 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு காரணமே, நான் இப்போலாம் ஆட்டோவில் வரும்போது பார்க்குறேன், அவர் வந்துட்டு இருக்கும்போது 4 சவாரி அவர் வருது, அவர் செலக்ட் பண்ணுறாரு. நாங்கள் ஆட்டோ ஓட்டின காலத்துலலாம் சில இடங்களில் போட்டு உக்காந்தே கிடப்போம், காலையிலேருந்து மத்தியானம் வரையும் உக்காந்து கிடப்போம், வரமாட்டாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட காசு கிடையாது, ரொட்டேஷன் கிடையாது, பஸ்ஸில் தான் போக தான் பார்ப்பாங்க, இல்லை சைக்கிளில் போவாங்க, சைக்கிள் இருக்கும். அது குளோபலைசேஷனுக்கு பிறகு தான் எல்லாமே மாறிச்சு. இன்றைக்கி இப்போலாம் பார்க்குறேன் சாப்பாட்டு கடையில் அங்கேயும், டே இவங்களாம் என்னடா வீட்டில் சாப்பிடவே மாட்டிங்களா, இல்லை காசு இவ்வளோ ஆடா பொருள்துன்ற அளவுக்கு இன்றைக்கி வண்டி வாகனம் மற்ற பெருக்கலாம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து கலைஞர்னு சொல்ல போகிறீங்க. உலகமயமாக்கல பல விஷயங்கள், நமக்கு அந்த வளர்ச்சி, அதை நோக்கி நமக்கு வந்த இங்கே வந்த இது வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி. ஆனாலும் இதனுடைய விளைவும் நீங்கள் கார்பரேட்டுகள் தான் பெருசாக இருக்காங்க. தனிநபர் கையில் தான் இன்றைக்கும் பணம் போய் குவிஞ்சிருக்குது. இவர்கள்ட்ட இருக்கிறதுலாம் தற்காலிகம், நாளைக்கே வேலை இல்லைன்னா அவன் மறுபடியும் நடுத்தருக்கு வந்துடுவான், அப்படி தான். ஆனாலும் முன்பு இருந்ததை விட இப்போ ஓரளவு பெட்டர். அதே மாதிரி பொருட்களுக்கு சில விஷயங்கள்லாம் மலிவாயிடுச்சு. ஒரு ஷர்ட் எடுக்கணும்னா முன்ன துணி போய் கடையில் எடுக்கணும், ஆமாம், டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். டெய்லர்கள் பொழைச்சாங்க, அந்த வாடகை தீபாவளி டயத்தில் பொங்கல் டயத்தில் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அவன்கிட்ட போய், அப்புறம் டெய்லி போய் கேட்கணும் இந்த மாதிரி. இப்போ வந்து நீங்கள் எத்தனை ஒரு நாளைக்கு காலையிலன்னா இன்றைக்கி போய் 10 சட்டை எடுத்துகிட்டு வரலாம், போட்டு பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி லெவல்லாம் நீ மாறிடுச்சு. அப்போ இந்த வளர்ச்சி இது எல்லாமே வந்து ஒன்றை சார்ந்து ஒன்று. ஒரு காலத்தில் ஒரு வாட்ச் கூட இங்கே HMT மட்டும் இருந்தது நம்மளுது. மற்ற ஒரு சிட்டிசன் கட்டியிருந்தீங்கனால ஒரு பெரிய பெருமை. ஜப்பானில் வாங்கினதா சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஆமாம், கேஷியோலாம் ரொம்ப பெருசு. கேஷியோலாம் நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்கள் அப்பா ஒரு கேஷியோ, அப்போ தான் எலக்ட்ரானிக் வருது. இப்போ ஒன்று கேஷியோ ஃபேமஸாக இருக்குது தெரியுமா? அது அப்போ தான் வருது, 81ல் வருது. நான் கட்டிட்டு போகிறேன், டீச்சர்லாம் இந்த லீஷர் டீம் ஒரு அறை இருக்கும்ல, டீச்சருங்கெல்லாம் உட்காந்து வாட்ச் கழட்டி கொடு, காலைல கழட்டி கொடுத்துட்டேன்னா ஈவினிங் போகும்போது தான் திருப்பி கொடுப்பாங்க. அது ஒரு அதிசயமானது, அலாரம் அடிக்கிறது, லைட் எரியலாம், அந்த மாதிரி இருந்ததுலாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிளாட்பாரத்தில் போட்டு வைக்கிறான். கேஷியோலேயே பல வகை இருக்குது. அதே மாடலு 200 கிடைக்குது. உதயநிதி ஸ்டாலினும் கட்டிக்கிறாரு, அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் அதே மாடல் அவர் கட்டியிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ அது எவ்வளோ விலை இருக்கும் அந்த மாதிரி. அப்போ குளோபலைசேஷனுடைய விளைவுகள் நம்ம நாடு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போச்சு. நீங்கள் ஆண்டாவாக இருக்கலாம், நாங்கள் இருக்க முடியுமா? இல்லை, சட்டை போடுறது நம்ம காரணம் கிடையாதுண்ணே. அது யார் தான் காரணம்? மேலே சட்டை போடுறது, பேண்ட்டு போடுறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஒரு காரணம். அந்த காலத்தில் வந்து ஏன் தப்பா சொல்கிறீங்க? கலைஞர் இல்லையா?
நீங்கள் வரலாறு தப்பாக படிச்சிருக்கீங்க. கலைஞர் சட்டை போடுறதுக்கு அவர் காரணமா இருப்பாரு, ஸ்டாலின் போடுறதுக்கு அவர் காரணமா இருந்திருப்பாரு. ஏன்னா அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு. நமக்கு அவர் காரணம் இல்லை. ஏங்க என்னங்க கதையாகுது? எங்க அப்பா சம்பாரிச்சு வாங்கி கொடுத்தாரு. ஆதி தமிழர்களுக்கு காரணம் அவர் தான் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன ஆதி தமிழர்கள் இப்ப சட்டை கண்டுபிடிச்சது கலைஞரா? பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாரா? பாருங்க, ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து கண்டுபிடிக்கிறத தாண்டி அவர் இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவங்க எவ்வளவு. பாட்டை நம்ம எடுக்காதனால இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த முத்துவேலர் படத்தை பாத்திருக்கீங்களா? சட்டை போட்டு படம் இல்ல பாத்திருக்கீங்களா? கிடையாது. அப்புறம் சட்டை போடுறதுக்கு காரணம்ன்றீங்க. சட்டை மேலாடை ரொம்ப சீரியஸா பேசணும்னா இந்த ஜாக்கெட் ம். பெண்கள் அணிகிறதுக்கு அணிஞ்சாங்க. காரணமா இருந்தது கம்யூனிஸ்டுகள். பெருமையோட மார்த்தட்டி சொல்லலாம். அவ்வளவு பெரிய சண்டை, அவ்வளவு பெரிய போராட்டம். போராட்டங்கள். சாட்டை அடி சாணிப்பால். இந்த மேல் சீலை போராட்டம்னு ஒண்ணு இருக்கும். ம். மார்பை அறுத்த மார்புக்கு வரி விதித்த காலம்லாம் உண்டு தெரியுமா? ஆமா. மார்பை அறுத்த வரலாற்று அந்த பயங்கரமான- பெண்ணை வந்து இன்னைக்கும் கேரளான்னு நினைக்கிறேன் பெருசா அவங்கள இது பண்ணுவாங்க. வச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மேலாடை போறது, மேல் சீலை போராட்டம், ஜாக்கெட் அணியிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம போராடி ஆண்டான் அடிமை அந்த நிலப்பிரபுத்துவ கொடுமையிலிருந்து வெளியில வந்ததுக்கு கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம் பெரிய இது. பிரிட்டிஷ்காரர்களுடைய பல விஷயங்கள் நம்மளை மாத்துச்சு. இந்த பேண்ட் சட்டெல்லாம் அந்த இதில் தான் வந்துச்சு. வந்துச்சு. நம்மளுடைய அடிப்படை உடை ஒரு துண்டு, இது ஒரு வேஷ்டி மாதிரி இடுப்புல கட்டியிருப்போம், மேலே துண்டு ஒன்று போட்டிருப்போம், சட்டை போட மாட்டோம். இயற்கையாகவே நம்ம நாடு வெப்ப நாடு, அதனால இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்பவுமே கிராமங்கள்ல பல இடங்கள் அப்படி உண்டு. ஆமா, எல்லாரும் பெரிய வயதானவங்களாம் பெரும்பாலும் அப்படிதான் இருப்பாங்க. இன்னொன்று, நீங்க விவசாயம் அது சார்ந்த உழைப்புலாம் நீங்க வேர்த்து ஊத்தம். அப்போ உங்களுக்கு இந்த சட்டை கிட்டலாம் வந்ததுனால அவங்க துண்டு மட்டும் வச்சிருப்பாங்க, துண்டு தொடச்சிக்குவாங்க. அது வீட்டுக்கு வந்தா வீட்டுல அண்டால தண்ணி இருக்கும். அண்டானோன்னு அந்த அண்டான்னு ரைட், ஓகே. அண்டா இந்த அண்டா கால் கழுவிட்டு கை கால் கழுவிட்டு உள்ள போறது, இந்த மாதிரி கிணத்தடி பின் பக்கம் இது மாதிரி. அப்போ ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் ஒவ்வொரு காலகட்டத்துல மாதிரி கிணறுன்ற கான்செப்ட் இன்னைக்கு இருக்கா? எங்கண்ணே பார்க்கவே முடியலையே. முன்ன போர்லாம் போட்டா அவ்வளவு பெருசு இருக்கும், இன்னைக்கு உளுண்டுக்குது போர். ஒரு வீட்டுல உளுண்டா ஒரு வாரமாகுது. அது ஹை ஹை அந்த உரம் இறக்குறதே அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. நீங்க முன்னெல்லாம் போர் போடணும் அவ்வளவு இடம் தேவை. தேவை. இப்போ இது ஒரு இதை போட்டு வச்சு டகட கடன்னு அடிச்சு தள்ளி இறக்கிறோம். அப்போ இந்த மாதிரி விஞ்ஞான வளர்ச்சியும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இது மாறுது. அதுல சில விஷயங்கள் போராடி வந்தாங்க பெண்களுடைய அந்த இது நான் சொன்னதெல்லாம். ஆமா. அதனால பிரிட்டிஷ்காரர்களுடைய இது நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நகர்ப்புறங்கள்ல அப்போவே நீங்க பாத்தீங்கன்னா படிச்சவங்க இன் பண்ணி படங்கள் தான் சாட்சி. உங்களுக்கு பழைய படங்கள்லாம் பார்த்தா தெரியும், கோட்டு போட்டு ரோட்டை சுத்திட்டு இருப்பான் தெரியுமா? பிரிட்டிஷ் உடைய இது அது பேசும் படத்துல கமல் சாரே பண்ணியிருப்பாரு. அந்த சீனை வந்து போறதுக்காக பேசும் படத்துல அந்த படத்துல பண்ணியிருப்பாரு கமல் சார். எதுக்காக அதை போட்டிருக்கான்னு சொல்லும் போது கோட் போட்டு வெளியே போனாதான் அந்த மரியாதை இருக்குங்கிறதுக்காக நம்ம தேடி அலைவாரு. நீங்க அந்த காலத்துல நம்ம பிரிட்டிஷ் முறை வந்து 30களில் 20களில் சென்னையிலும் சரி பல இடங்கள்ல வேஷ்டி கட்டி கோட்டு போட்டிருப்பாங்க. பேண்ட் போட்டு கோட்டு போடுறது, கோட்டு போட்டு போறதுன்றது அதிகாரிகளுடைய குமாஸ்தாக்களே கோட்டு போட்டிருப்பாங்க. குமாஸ்தா அப்படின்னு ஒரு இது இருந்ததுல கான்செப்ட், கிளர்க்கு. அந்த குமாஸ்தா கான்செப்ட் என்னன்னா அது ஒரு பெரிய தொழில் மாதிரி. அதுக்கு படிச்சிருக்கணும், கணக்கு வழக்கு எழுதுறது, இதெல்லாம் அதுக்கே இந்த கோட்லாம் போட்டு போகிறது இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ எங்க இருக்கு? இப்போ ஒரு வகையான இதற்கு மாறுது அது. அதனால ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்றை சார்ந்து ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் போய்கிட்டு ஒவ்வொருத்தர் கூடயும் கம்பேர் பண்ணி பேசுறது அறிவீனம். உங்களுக்கு வேணா அந்த நாலேஜ் இருக்குன்றதுக்காக எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஆமா, கண்டிப்பா. இது இன்னைக்கு ஜொமேட்டோவா மாறிடுச்சு. மனநல இது மாதிரி பேக் ஸ்கிரவுண்ட் செட் பண்ணி இவர் உட்காந்து பேசுற மாதிரி போட்டாங்க. இன்னைக்கு இன்ஜினியர்கள் மட்டும் இல்லைன்னா பலர் ஃபில்டர் ஆயிருப்பாங்களாம். சாரி, அவர் மட்டும் 2006 பொறியியல் கல்லூரி கான்செப்ட் எம்ஜிஆர். இதை நானும் கேட்க வந்தேன். எம்ஜிஆர் தான் பொறியியல் கல்லூரிகள், தனியார் பொறியியல் கல்லூரிகள். அதனால தான் இங்க ஒரு பெரிய அண்ணா யூனிவர்சிட்டி யாருங்க கொண்டு வந்தது? நீங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி சொல்லுங்க உங்க ஆட்சியில கொண்டு வந்தீங்கன்னு. யூனிவர்சிட்டி பேர் கூட இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் முன்னெடுப்பு. தனியார் கல்லூரிகள் 88, 89, அந்த 88ல் அந்த ஜானகி அம்மா, இது 87 அந்த பீரியட்ல தான் அதிகமாக வந்து நீ வேல்ஸு கில்ஸு ஜேபிஆர் அதெல்லாம் இருக்க. இதெல்லாம் இந்த கான்செப்ட் எல்லாமே உட்காந்துட்டு எது எடுத்தாலும் நாங்கள் தானா என்ன? கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்துண்ணே, இதில் ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டோம். நேற்று ஒரு என்டர்டைன்மெண்ட், இந்த என்டர்டைன்மெண்ட் இருக்கும்போது இன்னொரு என்டர்டைன்மெண்ட் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஓட் ஃபார் கேஷுங்கிறது எங்கள் டிவிக்கேலே கிடையாது. நாங்கள் தலைவர் வந்து 24 மணி நேரமும் பூத் ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி எங்கள் கூட ஸ்கைப்பில் ஆன்லைன்லேயே இருந்துகிட்ருக்காரு. நிறைய அட்வைஸுகள் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் எங்கேயும் இது பண்ணல. முதல்வர் வந்து ஒரேடியாக ஓய்வு எடுக்கிறதுக்காக கொடைக்கானல் போயிட வேண்டியதான், 4ஆம் தேதியிலேருந்து இனிமேல் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு பேசிகிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில் ஒருத்தர் கேள்வி கேட்டாப்புல, நீங்கள் தலைவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதா சொல்கிறாங்களேன்னு. எங்களுக்கு ராக்கெட் வாங்கி கொடுக்குறதே வந்து திமுக தான்,
நாங்கள் அப்படி தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அப்படி சொல்லி இவர் நகல் பண்ணாப்புல. இந்த ஓட் ஃபார் கேஷே எங்கள்கிட்ட கிடையாது, அப்படி நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் பேசுறது எப்படி? அருண்ராஜ் தான் பதில் சொல்லணும். இவரே பதில் சொல்லணும். இவரே வெளிவாகத்தை கொடுத்தான்றது தெரியும். இதில் என்ன கொடுமைன்னா, இவர் கட்சி ஆளுங்களே இவங்க கை விட்டாங்க. தலைவர் டெய்லி பேசுகிறாராம். பூத் ஏஜெண்ட்டை தேடுற மாதிரி ஆச்சு. பல தொகுதிகளில் பூத் ஏஜெண்ட்டை தேடி மாவட்ட செயலர் ஒத்துழைப்பு இல்லை, பல தடவை பேசிட்டோம். ஆமாம், அனாதையாக விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு எவனா ஜெயிக்கிறானா அவனுடைய தனிப்பட்ட முயற்சி தான் சொல்லலாம். கட்சியெலாம் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ பேசுகிறீங்களா? நீங்கள் எத்தனை தொகுதிக்கு போனீங்க? அதை யாராவது கேட்டுக்கணும். பக்கத்தில் ஆர்கே நகரே போல நம்ம ஆளுக்கு கேட்க மாட்டேன். தெரியலங்க இவங்களுக்கு எவனா சொல்லி அனுப்பணும். ஆனால் கேள்வி ஒரு கேள்வியை மாற்றி கேட்டால் கூட டக்குன்னு அடுத்த எப்பா எல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசுகிறோம். சரின்ட்டு போயிடுறாங்களே பசங்க தான். நான் சில இது நம்ம நண்பர்களுக்கு தெரியும். சில ப்ரெஸ் மீட்டு போனால் அப்படியே கேட்பானுங்க, என்னன்னா அதை வம்புலுக்கு வந்துக்கிறான்னு. ஏய் சும்மா வந்தேன்ப்பா, அசைன்மெண்ட் போட்டாங்க. இல்லை நான் ஏதோ வம்புலுக்கு தான் வந்துக்கிறேன். வம்புலாம் இழுக்க மாட்டேன். நியாயமான கேள்வி. நித்யானந்தா என்கிட்ட மாட்டிட்டு அப்படி முடிச்சிருப்பார். இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இதில் இருக்குது யூடியூப்பில் கைப்பிடிச்சி எழுத்தால அதை போட்டு, அதுவா இல்லை கவுண்டமணி வசனமா ஏதோ ஒரு வசனத்தை போட்டு நான் கேட்கறது இருக்கும். நித்யானந்தாவை போட்டு வச்சு செய்வேன் அந்த இது. அப்போ அவர் புகார் கொடுத்தேன், அது இதுனால யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த மாதிரி அடிச்சு போட்டேன். ஐயா அடிச்சு போட்டாங்க ஐயா அப்படின்னுவாரு. சரிங்க ஐயா, யார்கிட்ட ஐயா புகார் கொடுத்தீங்க? ஐயா நான் வந்து இவர்கிட்ட கொடுத்தேன். ஏன் நீங்கள் உங்களை ஆள் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில், டிஎம் கவர்மெண்ட்டு தானே அந்த பீரியட். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணால் உடனடியாக தலைமை நீதிபதி, ஜனாதிபதி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இது அனுப்பலாமே, டெலிகிராம் அனுப்பலாமே. இந்த அடிப்பு உங்கள்கிட்ட தான் பெரிய வக்கீல் படை இருக்குது. அவர் ஆரம்பிக்கும் தான் சொன்னார், என்கிட்ட இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க பயமுறுத்து சொல்லுவார். அவர் இருக்காங்க, நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு இந்த மாதிரியே கேட்பேன் ஒவ்வொரு கேள்வியாக. அது ஐயா ஐயான்னு போட்டு தடுமாறுவா. கையில் மைக்கை பிடுங்க பார்ப்பாங்க. என்னங்க ஐயா என்ன ஜனநாயகம் உங்களுதுன்னு, மைக்கெல்லாம் பிடுங்காதீங்க, அவர் கேட்குறாரு, நான் நண்பர் நல்லா கேட்குறாரு அப்படின்னு. அந்த சைடு சன் டிவி செல்வராஜின்னு இருந்தார். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் தெரியாது, க்ரைம்னா அவர் ஒரு இது சூப்பர். இப்போ ஒன்று இருந்துச்சா, அது கிடையாது. அவர் சன் நியூஸில் ஒருத்தர் இருந்தார், ஓகே, செல்வராஜ்னு, நல்லா பண்ணுவார். ஓகே, அவருடைய ப்ரெசன்டேஷனே நல்லாயிருக்கும், கேள்விகள்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவர் அந்த சைடில் உட்காந்து கேள்வி கேட்பார், ரஞ்சிதாவெல்லாம் கேள்வி கேட்பார். 2 பேரும் அப்படி தான். அந்த இது யூடியூப்பில் இருக்குது, இப்போ கூட இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இவர்கிட்ட என்ன கேட்கணும், பொறுமையாக கேட்கணும். நான்லாம் பொறுமையாக தான் கேட்பேன், சண்டையே போட மாட்டேன். சார் என்ன, நான் இங்கே இருந்தேன்னா கேட்டுப்பேன், சார் நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரக பொதுச் செயலாளர், தேர்தல் பிரச்சாரக பொதுச் செயலாளராக நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? எல்லாருமே மாநில நிர்வாகிகள்லாம் சென்னையிலே நின்னீங்க, ஒருத்தர் கூட உங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிச்சு பேசல, சுத்தமாக கை விட்டீங்களா ஏன் சார்? பொதுச் செயலாளர் போனதான் நான் போகிறேன்னு அவர் சொல்லிட்டாரு நினைச்சிரு. பொதுச் செயலாளரும் போகணும், நீங்களும் போகணும்ல சார், உங்கள் ஒர்க்கு அதானே சார். பொதுச் செயலாளர் கூட விட்டுருங்க, நீங்கள் தான் பிரச்சாரக பொதுச் செயலாளர். இல்லை, நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் இவர் வராரா இல்லையோ. அருண்ராஜ் ஓரளவுக்கு எல்லா தொகுதியிலையும் போய் பேசுவார், ஏன்னா படித்தவர், இந்த மாதிரி அஃபிஷியலாக இருக்காருன்னு சொல்லி பேசுவார். அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவன் யாரையுமே யூட்டிலைஸ் பண்ண. என்ன முதல்ல அருண்ராஜ் என்ன பிரச்சாரம் பண்ணாருன்னு வெளியே தெரியல, அதுவே பெரிய ஒரு வேதனை. அதனால இவர்கள் அடிச்செல்லாம் கூத்து தலைவர் எங்களுக்கு வழிகாட்டுறான். தலைவருக்கே யாராவது வழிகாட்டணும். அதுதானே தலைவர் யோசிக்காம என்ன சொல்லிட்டாரு. நம்ம வேற என்ன மேட்ச் பார்க்கணும், இந்த வேற இப்படி வேற பதட்டத்தை உண்டாக்கிட்டாருன்னு சொல்லி பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ரைட்ண்ணே, இந்த அமெரிக்காவை பற்றி ஏற்கனவே நம்ம அண்டான்கிற குறிப்பிட்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், கேள்வி. ஆமாம், ஐயோ அமெரிக்கா போனேன், அங்கே வந்து பார்த்த பொழுது, அந்த நகரங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு மோசமாக வைத்திருக்கிறார்களே, எங்கள் சென்னை நகரங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடியது. அதனால் நம்ம அப்படியே அவரை வச்சே நம்ம அமெரிக்காவுக்கு தாவிடுவோம். அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் கலந்துக்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில், ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஹோட்டலில் சந்திப்பு, அதில் ஒரு துப்பாக்கி சூடு. துப்பாக்கி சுடப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா நாசாவில் வந்து அது ஒரு இன்ஜினில் வந்து ஒர்க் பண்ணவர், 2 ஜெட் இன்ஜினில் வந்து அதுக்கு ஆய்வாளராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2024 வரைக்கும் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் அவங்க அந்த தேர்தலில் நிற்கும் போது அவர்களுக்கு வந்து டொனேஷனும் கொடுக்கப்பட்ட ஒரு நபர். பேசப்படுற பொருள் என்னென்னா, அவர் வந்து மிகப்பெரிய அறிவாளிங்கிற மாதிரி பேசப்படுற பொருள். ஆனால் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. துப்பாக்கி சூடு நடந்த அன்றைக்கி எதுவுமே ப்ரெஸ் மீட் கொடுக்கல. அதுக்கு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இது ஈரானுக்காக துப்பாக்கி சூடு நடக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்கப்பட்டது. இல்லை, போருக்காக இந்த துப்பாக்கி சூடு இல்லை, எதுக்குன்னு தெரியல. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். இது வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க, என்கொயரியில் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் 1981 அல்லது 79 தெரியல, இதே மாதிரி ஒரு அதிபருக்கு இதே ஹோட்டல் மார்லே சுட்டாங்க நடந்துச்சு. அதிபர் ட்ரம்புக்கும் இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? பலருக்கும் நடந்திருக்குது. இப்போ புஷ் எல்லாம் செருப்பால் அடிச்சாங்க, 2 ஷூ வரும். ஆமாம், ஒன்று தப்பிப்பார், இன்னொன்று தப்பிப்பார்.
அது அவர் ஒரு ஈரான் பத்திரிகையாளர் தானே, ஆ. செருப்பால 2 செருப்பால. ஷூவில் அடிப்பார். அந்த மாதிரி பலருக்கும் நடந்திருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஜப்பான் வேட்பாளர் ஒருத்தரை சுட்டு கொண்டாங்க பிரச்சாரத்திலேயே. ஏன் இவர் பிரைம் பிரச்சாரத்திலே மினிஸ்டர். காதை உரசிட்டு போச்சு இல்லை, ஆமாம், ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரே சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொண்டாங்க. அதனால் இது இந்த இந்த காலத்துலலாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். கருணாசிரியர் கூட்டம் ஆ, பிரச்சாரத்திலேயே கொல்லப்பட்டார். பிரச்சாரத்திலே கொல்லப்பட்டார். அதனால் அந்த மாதிரி அதுக்கு பின்னாடிலாம் பல சர்வதேச சதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ராஜீவ்காந்தி ம். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுக்கு அடிப்படை காரணமே இந்தியாவோட ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அரசியல் இதாக மாறணும் மாறணும் இருக்காங்க. அடிப்படை நோக்கத்தில் தான் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். கருவிகள் வேணால் வேறு யாராக இருக்கலாம், கொல்லப்பட்டதுடைய நோக்கம் அதுதான். அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பல சதிகள் இருக்கும், ம். வெளியில் தெரியாது. அப்போ அதுக்கு பிறகு ஒரு ஸ்திரம் இல்லாத அரசு தடுமாறுச்சு பார்த்தீங்களா. ஆமாம், 91லேருந்து 2004, 5 வரைக்கும் ரொம்ப மோசம். ரொம்ப மோசமாக போச்சு. அது காரணமே வந்து அதுக்காக தான் அது பண்ணது. ஏன்னா ஒரு அறிவியல் பூர்வமாக சிந்திச்ச ஒரு பிரதமர், அது ஒரு காரணம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ இவர் என்னன்னு தெரில, ட்ரம்ப் நல்ல மூடில் இருந்தார் என்னமோ தெரில, எல்லாத்தையும் மறுத்துட்டு இருக்காரு. நான் ஒருவேளை நாளைக்கு ஏதாவது சொன்னால் சொல்லுவார். இந்தியாத்தையே சொல்லிட்டாரு. ஆ. என்னன்னா இது வந்து அவரோட துப்பாக்கி சூடு நடந்தப்பட்ட விஷயம். ஈரான் வந்து அதிபர் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹராசி அவர் வந்து நேற்று இங்கே இஸ்லாமாபாத் போயிருந்தார். இஸ்லாமாபாத் போயிட்டு வரும்போது நாங்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் தயாராகலை, அமெரிக்கா வந்து என்னைக்கு வந்து அந்த பிளாக்கேட்லேருந்து வெளியே போகிறாங்களோ அதுக்கப்புறம் ஹார்மோஸ் விட்டு வெளியே போகட்டும், அதுக்கப்புறம் மற்ற பேசுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இந்த சைடு தொடர்ந்து அவர் நேராக வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க போயிட்டார். இங்கே உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றது 3 நாளில் உங்களுடைய எண்ணெய் குழாய்கள் வெடிக்க போகுது, அதுக்கப்புறம் நீங்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளாக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன்னா அது காரணம் என்ன, திருப்பி பில்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. எண்ணெய் குழாய்கள் திடீரென வெடிக்கும், அது வெடித்தால் பேரழிவு உண்டாகும் இருக்காரு. இவரோட மெயின் கான்செப்டே நல்லா தெரியுது. அவங்களுடைய மினரல்ஸ் வந்து காலியாக இவர் அடுத்தடுத்த நாட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு, மினரல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காரு. இதற்கு இன்னைக்கு ரஷ்யா முதல்ல ஒரு பெரிய லெவலில் கண்டன குரல் கொடுத்துருக்காங்க. இவர் க்ரூட் ஆயிலுக்காகவும் ஆயிலுக்காகவும் தான் இந்த போரை நடத்திட்டு இருக்காரு. இதோட முழு விவரமும் இதுதான், வேற எதுவுமே இவரோட நோக்கம் கிடையாது. அமெரிக்கா நாசக்கார நாடு அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஓரளவு தான் நீங்கள் பொறுத்துக்குவாங்க. நீங்கள் ரொம்ப நீங்கள் அந்த ஜெலன்ஸ்கியவே இவங்க நேட்டோ கிட்ட நிறுத்தனால தானே இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், இல்லாட்டி அந்த உக்ரைன் ரஷ்யா போரே வாய்ப்பு இருக்காது. ரஷ்யான்ற ஒரு நாடு இருக்கிறதுனால தான் இவருடைய ஆட்டமும், ஒரு ஹீரோ இருக்கிறதுனால தான் வில்லனுடைய இது ரொம்ப ஆட மாட்டான் வில்லன். அந்த மாதிரி தான் நீங்கள் உலக நாடுகளில் ரஷ்யான்ற நாடு இருக்கிறதுனால தான் ரொம்ப ஆடல. சைனா கூட ரொம்பலாம் கலந்துக்கிறது இல்லை பல விஷயங்களில். அவன் அந்த காலத்துலேருந்து அப்படி தான் ஒதுங்கி நிற்கிற மாதிரியே. ஆனால் ரஷ்யா வந்து நீங்கள் எப்பத்துலேருந்து 1917 ரஷ்யா வந்து இவர்களுக்கு பெரும் பிரச்சனை. அதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவருடைய ஏஜென்சிகள் மூலமாக ரஷ்யாவை வந்து ரொம்ப கேவலமாக வெளியில் சித்தரிப்பாங்க. அதே மாதிரி சினிமாக்களில் ஜேம்ஸ் பாண்ட்லாம் ரஷ்யா இதுக்கு எதிராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஷ்யா தான் எல்லா நாடுகளும் அச்சுறுத்தலாக இருக்க மாதிரி ஒரு இதை உருவாக்குவோம். ஆமாம், சிஏஏ தான் நம்மளை காப்பாற்றுற மாதிரி. ஆனால் உண்மையிலே என்னென்னா சிஏவும் அவங்களும் தான் இவ்வளோ தொல்லை. கேஜிபி வந்து உண்மையிலேயே எந்த நாட்டையும் போய் ரஷ்யா வந்து ஏதாவது ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சாங்களோ ஏதோ எதுவுமே இருக்காது. இன்னும் கேட்டால் ஏழை நாடுகளுக்கு அதிக உதவி பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கெல்லாம் அவ்வளோ உதவி. ஆமாம், இந்தியா வந்து தன்னுடைய டெக்னாலஜிக்கு போய் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் நம்பிக்கிட்டு நின்னப்போ, போங்கடா நாங்கள் 200 வருஷம் கண்டுபிடிச்சி வந்ததை நீ 20 வருஷத்தில் பண்ணலான்னு பார்க்குறியான்னு துரத்தி விட்டப்போ நமக்கு ரூர்கேலாவும் இதுவும் கொடுத்தது வந்து ரஷ்யா. ஆமாம், அன்றைய ஸ்டாலின். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு உதவி புரிஞ்ச நாடு நம்முடைய நேச நாடு. எல்லா காலத்துலேயும் அது உடஞ்ச பிறகும் நம்மளோட நேச நாடு தான். ஆமாம். அப்படி இருக்கும்போது அவன் வந்து இன்னைக்கு அந்த விமர்சனன்றது எவ்வளோதான் பொறுத்து போவாங்க. இன்னைக்கு உட்காந்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், யார் வேண்டுமானாலும் ஈரான் தலைவர்கள் எங்களிடம் நேரடியாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரலாம். ஆமாம், அது ரகசியமாக காக்கப்படுமா? ரகசியம் காக்கப்படும். எப்போ உன்டையும் தான் ஃபோன் இருக்கு, நீ பேசலாமே, நீ பேச மாட்டே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லை, ஊரில் இருக்கிற நாடெலாம் போர் அமைதியை உருவாக்குனீங்க, நீ உருவாக்க வேண்டியது என்ன போர் அமைதியா? இவங்க இஸ்ரேலுக்கு லெபனானுக்கும் நான் போரை வந்து நிறுத்தம் சொல்லியிருக்கேன் 3 வாரத்துக்கு, அப்படி அது கண்டினியூ ஆகும் சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து முழுக்க ஆரஞ்சு கோடு கொடுத்து அந்த பக்கத்தில் இருக்க கிராமங்கள் 7 கிராமங்களில் வந்து நடத்தியிருக்காங்க, தாக்குதல் நடத்தியிருக்காங்க. காரணம் ஹமாஸ் எங்களை அடித்தாங்க, அதனால தாக்குதல். இதே கதையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிராந்தியத்தில் அமைதி திரும்ப விடவே மாட்டாங்க. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கஞ்சா குடிக்கிங்க இவங்கெல்லாம் இருப்பானுங்க ரோட்டில். நம்ம எதாவது கேட்டால் சண்டைக்கு வருவான், குத்துவான், வண்டியை கொளுத்தி விடுவான், அதான் பண்ணுவான். போலீஸை வச்சு நம்ம இது பண்ணால் அந்த இடத்துல சமாதானம் ஆகிற மாதிரி பண்ணுவான். ஆனால் போகிற வரப்பெல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு இருப்பான், எதாவது பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா அவன்கிட்ட போய் வச்சுக்கிறேன்னு. இதே கதை தான் இங்கே பெரிய அளவில் அங்கே நடக்குது. கண்டிப்பாண்ணே. திறந்துனேன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்காக, வேற எதுவுமே காரணம் கிடையாது. ஊழலை ஒழிக்க அண்ணா சார் இயக்கம் தொடங்கினார். ஆமாம்,
அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பித்து விளக்கமாறு சின்னத்தோட நின்று போராடினார். ஜெயிச்சார், 2 முறை முதலமைச்சராக இருந்தார். பார்த்தா 7 ராஜ்யசபா எம்பி பிஜேபியில் இணையறதுக்கு ஒப்பந்தம் கேட்டிருந்தேன். இன்றைக்கி ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. 7 பேர் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த ராஜ்யசபா எம்பி. 7 பேரில் 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இன்னொருத்தர் வந்து கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங். ராகுல் நேற்று வரைக்கும் திட்டி இருந்தவர் இன்னைக்கு பாஜக இருக்காரு. ராகுல் அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். அப்புறம் வந்து அசோக் மிட்டல் அவர்கள், அப்புறம் ஒரு பெண் ஒருத்தங்க, அவங்களுமே ஷெல்வி, அவங்க பேர் நல்ல, அவங்களுமே வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போது 113ஆக உயர்ந்திருக்கிறது ராஜ்யசபாவில் பிஜேபியோட எண்ணிக்கை, எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆம் ஆத்மி உருவானது வந்து ஆக்சுவலாக அண்ணா ஹசாரே தான் ஊழலுக்கு எதிராக. அதை காங்கிரஸ் கட்சி நகர்த்தணும், அது ஊழல்ன்றதை பெருசாக கொண்டு வரணுன்றதுக்காக பாஜகவால் உருவாக்கப்பட்ட கருவி தான் அண்ணா ஹசாரே. அதை யாரும் மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் ஒதுங்கிட்டார். கிட்டத்தட்ட இவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய இதுதான். அதே மாதிரி தானே இங்கே உருவாக்கினாங்க. அங்கே அண்ணா ஹசாரே மாதிரி வயசான ஆளுன்னு இங்கே ஒருத்தர் உருவாக்கினாங்களே. யார் அவரு? இந்த கம்யூனிஸ்டில் ஒருத்தர் ஊற்றி கொடுத்த உத்தமிக்கின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னே தெரியலையே. அவர் அடுத்த இப்போ வந்துருவார். இப்போ அவருக்கு டைம் வந்துச்சு, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா அண்ணா ஹசாரேட்டேருந்து இவர் பிரிஞ்சு, பெரியார்ட்டேருந்து பிரிஞ்சு அண்ணாதுரை மாதிரி கட்சி தொடங்கினார். ஆரம்பத்தில் அதே மாதிரி தான் எளிமை, நேர்மை, கருமை, எருமை எல்லாமே. நான் வந்து சாதாரண ஒரு இதுன்ட்டு சாதாரண தோட்டத்தோட வந்து ஆஃப் கை ஷர்ட் போட்டுக்கின்னு அந்த ஒரு ரிட்டையர்டு ஐஆர்எஸ் அவர் வந்து வேறு லெவல் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் விஜய்க்கு நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, விஜய் கட்சி மாதிரி தான் அந்த கட்சி வந்துட்டாங்க. ஆமாம், கட்சிக்குள்ளே எதுவுமே கிடையாது, கொள்கை, எந்த கொள்கை ஜனநாயகம் எதுவுமே கிடையாது. இவர் எடுக்கிறது தான் முடிவு. இது நம்ம சொல்ல, அவங்க கட்சி எம்பி, பெண் எம்பிலேருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் மிரட்டல், உருட்டல், வெளியில் வந்து அவ்வளோ கதை சொல்கிறாங்க. இவர்கிட்ட அந்த ஜனநாயகம்லாம் கிடையாது. செயற்குழு பொதுக்குழு என்னான்னு கேட்டால் என்னன்னு தெரியாதான். அப்படியே இங்கே செங்கோட்டையனை கேட்டால் சொல்லுவார், சார் எனக்கு கூட சார் நிர்வாக குழுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க சார், 28 பேருன்னாங்க சார், நம்பி போனால் எங்கன்னு கேட்டால் அதெல்லாம் அப்படிதான், அப்படி போய் உட்கார வரமான்ட்டாங்க. அதனால் 72ன்னு சொன்னாலே கோபம் வருது சார் அப்படின்னு எங்களுக்கு புலம்புறாரு. அந்த மாதிரி நீங்கள் எந்த நிர்வாக குழு, கட்சி உட்கட்டமைப்புன்னு எதுவுமே கிடையாது அந்த கட்சிக்கு. நினச்சா இங்கேருந்து படம் எடுத்துகிட்டு பஞ்சாபுக்கு போவாங்க, அங்கே ஜெயிப்பாங்க. அங்கேருந்து ஹரியானா வருவாங்க, ஜெயிப்பாங்க. இந்த பூனை அங்கங்கே பள்ள தோண்டி மூடி விட்டு அந்த மாதிரி கதை மாதிரி தான் இவர். இது இவருக்கு ஏற்ற ஆள் தான் காங்கிரஸ். 2 பேருமே ஒரு இந்தியா கூட்டணின்னாங்க, அதுன்னாங்க, இதுன்னாங்க. திடீர்னு ராமர் கோயில் போவேன்னாரு, திடீர்னு அதுக்கு எதிராக பேசுவார். இப்படியே அவருக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம். அவர் அமைதி, எளிமைன்னு சொல்லிட்டு 59 கோடியில் வீடு கட்டினார். அதில் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு அசிங்கப்பட்டார். அப்புறம் மதுபான ஊழல் கூட ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்காரு. ஜட்ஜஸ் தப்புன்ட்டார். ஆமாம், இந்த ஜட்ஜே தப்பு, இவங்க இருக்கிற வரைக்கும் நீதி கிடையாது, வரமாட்டேன் நான் அப்படின்றாரு. அப்போ இந்த மாதிரி இதில் இவர் தக்க வைக்கிற ஏற்பாடுன்றது இல்லை. அப்படின்னால்தான் 10 எம்பியில் 7 ராஜ்யசபா எம்பி. இது வரைக்கும் மக்களவை எம்பி, மாநிலங்களவை எம்பிகள் யாரும் கிடையாது. மக்களவை எம்பிகள் தான் இடம் மாறி இருக்காங்க. ஆமாம், அது பார்த்துருக்கோம் நம்ம. நானும் அதான் கேட்க வந்தேன். நான் மாநிலங்களவையிலேருந்து இது வரைக்கும் இப்போ யாருமே போனது பெருசாக கிடையவே கிடையாது. இருக்கும்போது கட்சி தவிர கிடையாது, கிடையவே கிடையாது. இதான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஏதாவது 1-2 நடந்திருக்கலாம். கூண்டோட வர்றதுங்கிறது 10ல் 7ன்றது முடிஞ்சது. அது 4லாம் வர ரெடியாக இருந்திருக்கும். 4லாம் வந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் எம்எல்ஏஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணதில் 63 பேர். இன்றைக்கி அவர் ராகுல் கையில் தான் இருக்குது. 63 பேரும் ராகுல் கையில் தான் இருக்காப்புல. இப்போ அங்கே பஞ்சாபில் ஆட்சி கலைய வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். வேற என்ன, அது ஆம் ஆத்மி முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குமா அல்லது இவர் எடுக்க வாய்ப்பு இருக்குமா? யாரு ஆம் ஆத்மியே முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் தானே. இவர் நம்ம மம்தா மாதிரி தான், அடுத்து பேசக்கூடிய மம்தா மாதிரி தான். எதுக்கு எப்படியே முடிவு எடுப்பாருன்னு தெரியாது. டப்புன்னு போடுங்க அந்த உடனே இந்த முடிவு எடுக்கிறது கூட கவுத்தி போட்ட மாதிரி முடிவு. அதான் விஜய்க்கு எச்சரிக்கைன்னு சொன்னது காரணம் அதுதான். கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கணும். எதையுமே பேசி முடிவு எடுக்கணும். நான் எடுக்கிறதா முடிவு, நான் சொல்கிறதான் ஆள். ஏங்க பிரசாந்த் பூஷனையும் இன்னொரு மிட்டல்ல யாரோ ஒருத்தர் 2 பேரும் வெளியே அமிச்சார்ல வந்தோம். ஆமாம், பிரசாந்த் பூஷன் தான் அந்த கட்சிக்கே ஆரம்பிச்சார். அவரெல்லாம் எப்படி வெளியே அமிச்சார்? அதனால் அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது, நாம்ஸ் கிம்ஸ்லாம் கிடையாது. அதனுடைய விளைவே அவர் அனுபவிக்கிறாரு, இப்போவும் அனுபவிக்கிறாரு. கரெக்டான அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்தாபன ரீதியாக அந்த கட்சி இருந்ததுன்னா காங்கிரஸ் எடுத்த அந்த கட்சி பிடிச்சிரும். ஆனால் இவர்கிட்ட அந்த இது பிரச்சனைனால தான் அது தடுமாறுது. ஓகே,
இது தொடர்ந்துன அவங்க அவங்களுடைய எம்பிகளுடைய விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆம் ஆத்மி ஆல்ரெடி டெல்லியில் வந்து இறந்துட்டாங்க. பஞ்சாப்ல வந்து பகவத் மான் தான் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக சிஎம்மாக இருக்காரு. ஸ்ட்ராங்காக கட்சி அங்கே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒருவேளை ஆட்சி கலைப்புக்கு முயற்சி பண்ணால் பகவத் மானுமே வந்து அவர் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கும்? அவருக்கும் கெஜ்ரிவாலுக்கும் எதுவும் சண்டை வர வாய்ப்பு இருக்கும்? நீங்கள் கீழே தான் காலி ஆகும். அவருக்கும் இவருக்கும் அது பெருசாக பெருசாக வாய்ப்புகள் இருக்காது. கட்சியில் வந்து மெஜாரிட்டி ராகவ் சடா. ராகுல் அவர்கிட்ட 63 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே மொத்தம் 117 எம்எல்ஏக்கள். ஆமாம், இவங்க 94 வச்சுருக்காங்க. மிருக பலம். மிருகப்படம் உண்மையிலே சொல்ல போனால் அது பெரிய விஷயம். ஆமாம். அப்போ 63 பேர் ராகவ் சடாட்ட இருக்காங்கன்னா அவர் வெளியே வந்தால் ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா 63 வந்தால் மீதி விட்ட 31 தான் இருக்கும். ம் அங்கே பிஜேபி ஆட்சி வந்துடும். அப்போ பகவத் மானும் ஏதோ ஒரு இடத்துல தவற விட்டாரா? கெஜ்ரிவால் தலைவர் தான் சரியில்லை, அந்த மாநிலத்தில் உள்ள பகவத் மானாவது கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். ஆமாம், கவனிக்கணும். அதான் சொல்கிறேன், இங்கே தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி. அதுதான் ராஜீவ் சடான்னு ஒரு நிற்பார், அவருக்கு ஆதரிச்சிருங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக எதுவுமே தெரியாமல் அளவுக்கு போயிடும். ரைட்ண்ணே. இதுக்கடையில் இந்த சுவாரஸ்யமான மேட்டர்ண்ணே, கிராக் ஏஐயில் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குண்ணே. அதாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ட்விட்டருக்கு அவங்க எக்ஸ் சார்பாக கொண்டு வந்தது அந்த ஏஐனே, கிராக்கு அந்த கம்பெனி. அது நீங்கள் இந்தியாவில் இருந்தால் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பீங்களா, ராகுலுக்கு வாக்களிப்பீங்களா அப்படிங்கிறது அவரோட கேள்வி. அதுக்கு வந்து கிராக் ஏஐ கொடுக்கறது எனக்கு வாக்களிக்க உரிமை இருக்காது, அப்படியே இருந்தால் நான் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பேன்னு சொல்லிட்டு அது சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து 2014 அப்புறம் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்குன்னு. ராகுலுக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏன் வாக்களிக்க மாட்டேங்கன்னு சொல்கிற கருத்து என்ன சொல்லியிருக்குன்னா, முழுக்க முழுக்க குறைகள் மட்டுமே கண்டுபிடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க, மற்றபடி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்கள் மட்டுமே பரப்பப்பட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஏஐட்ட இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா எப்படி பார்க்குறீங்க? ஏஐ வந்து தரவுகள் மூலிமா தான் பேசும். சார்பு எடுத்து பேச முடியாது. என்ன பிரச்சனைனா, நீங்கள் அந்த பகல்மா தாக்குதல் எடுத்துக்கோங்க. இந்தியா பக்கம் நிற்கணும், நிற்கல. பேசுனதெல்லாம் எதிர்ப்பு அரசியல். டீலிமிட்டேஷனில் இவர்கள் பண்ண மிகப்பெரிய தவறு, வாசகர்களுக்காக நான் சொல்கிறேன், மிகப்பெரிய தவறு. அவங்க கொடுத்த வாக்குறுதி 50% கிராஜுவலாக எடுத்தோன்னு எனக்கே அந்த சந்தேகம் இருந்தது, என்னடா சோழிய முடியுமே சும்மா ஆடாத அப்படின்னு. இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, அதுக்கு ஒத்துக்கிட்டு அதை சரத்தாக மாற்றிருக்கணும். நாங்கள் ஓட்டு போடுறோம், 50%ன்றதை அதில் சேர்த்துக்கோ, அவ்வளோதான். அப்படி இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிடும். பாஜக மாட்டி இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் வம்படியாக அந்த அந்த பெண்களுக்கான 33% நிறைவேற்றக்கூடாது, இவர்களுக்கு பேராயிடும். ரெண்டாவது டீலிமிட்டேஷனாக முரட்டுத்தனமாக எதிர்க்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் இப்போ விட்டாச்சு, சட்டம் போச்சா. அவர்கள் வந்து 2027 அப்புறம் மக்கள் தொகையை எடுத்துருவாங்க. கணக்கெடுப்பு நடந்துட்டுருக்குல்ல, எடுத்தோன்னே டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்படி மக்கள் தொகை அடிப்படையில் தான் எம்பிகளிடம் ஒதுக்கீடு பண்ணணும். இப்போ ஒன்றுமே இவனா இந்த சான்ஸை விட்டாங்களா, அவன் கம்முன்னுட்டாப்புல. இப்போ 27 நடக்கும், இவர்கள் வெற்றின்னு சுற்றினுக்கிறாங்க. 27 மக்கள் தொகை முடிஞ்சோடனே டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்க. அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டப்படி இதுதான் நாங்கள் பண்ணுறோன்னா இவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றம் போனாலும் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை தான் பார்க்கும். அப்போ இவர்கள் சிக்குகிறார்கள். இவர்களாகவே தென்னிந்தியாவுக்கு சொன்னார்ல துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படின்னு, அதில் ராகுலுக்கெல்லாம் பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா நீ எதிர்கட்சி தலைவர், நீ எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும். நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்களே சந்திக்கலாம். அமித்ஷா எனக்கு தெரிஞ்ச எதிர்கட்சி தலைவர் தலைமையில் ஒரு கூட்டமே நடந்தது இல்லையே. ஆமாம், எந்த ஒரு சம்பவத்துக்குமாவது எதிர்கட்சி தலைவர் தலைமையில் எப்போ இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கோம் வாங்கப்பான்னு சொல்லி ஒரு கூட்டம் கூட வரைக்கும் நடக்காது. ராகுல், பிரதமர், ராஜ்நாத் சிங்கு, அமித்ஷா எல்லாரையும் சந்திக்கணும். ஆமாம், சந்தித்து இது எப்படி, இது ஏன் இது அப்படின்னு பேசுனா அவங்களும் தயாராக இருப்பாங்க. பேசி இந்த சட்டத்தை எப்படி பாஸ் பண்ணலாம், எதுவுமே பண்ணல. அதனுடைய விளைவு நான் சொல்கிறேன், டீலிமிட்டேஷனில் பிரச்சனை. அப்போ இவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் நுனிப்புல் மேய்கிற வேலையை தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட்டை முடக்கிறது. ஒரு எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக வாதம் வைக்கிறது பண்ணுறதெல்லாம் கிடையாது. பார்லிமெண்ட்டை முடக்கிறது, எனக்கு என்னென்னு பண்ணுறது, இதுதான் அவர் இந்த அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் ஒவ்வொரு மாதிரி பேசி நிலைப்பாடு, இவர் மோடியை சொல்கிறாரு, இவங்களும் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்து பேசலாம். ரெண்டாவது எந்த கொள்கையை கையில் எடுத்து பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பீகாரில் போய் ஓட் ஷோர்னு எஸ்ஐஆர் பேசுனீங்க, அது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம்னு தெரிஞ்சுது. இப்போ தமிழ்நாடு அரசியலில் வந்துக்கிட்டு எப்ஸ்டீனை பற்றி பேசுகிறீங்க. எப்ஸ்டீனு, ட்ரம்ப்பு,
யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்றீங்க. ஆமாம். உங்கள் மொழிபெயர்ப்பாளர் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம்னு பேசினுக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. ராகுல் வந்து அவுட்டேட்டட் மாதிரி மாறிட்டு போகிறார். கேரளா கூட்டணி கட்சிக்கே ஆப்பு வைக்கிறீங்க, கம்யூனிஸ்டும் தான் இது பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ரைட்ண்ணே. இது தொடர்ந்து மேற்கு வங்காளத்தில் சுறுசுறுப்பாக தேர்தல் போயிட்டு இருக்கிறேன். இந்த முறை வந்து எப்படியும் வந்து பிஜேபி ஆளுங்கட்சியாக வந்துடணுங்கிறது மும்முறைச்சியாக அங்கே வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. அமித்ஷா அவர்கள் அங்கேயே வந்து ஹால் போட் பண்ணிட்டு இருக்காரு. சிஆர்பிஎஃப் வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற காவல்துறையவே வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் பெங்கால் போலீஸ் இது ராகுங்கிற மாதிரி சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசுனது மிகப்பெரிய வைரலாகவும் போயிட்டு இருக்கு. அதையும் இன்னொரு விஷயம் பார்க்க போனால் அங்கே ஒரு படி மேலே போய் பங்களாதேஷ்லேருந்து வந்திருந்த அந்த இமிக்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே பார்டர்லேருந்து தப்பிச்சு திருப்பி பங்களாதேஷ்க்கே போயிட்டு இருக்க நிலைமையும் போயிட்டு இருக்கு. மேற்கு வங்க தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? நம்மளோட கூடுதல் சீட் இருக்கிற தொகுதி மாநிலம் எப்படி பார்க்குறீங்க? மேற்கு வங்காள தேர்தல் இது வரைக்கும் நீங்கள் மம்தா பானர்ஜியுடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு சிபிஎம் இருந்த காலத்தில் காங்கிரஸ் வந்து எதுவும் வர முடியலன்றப்ப தான் அவங்க வெளியில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்தோன்னா அவருடைய ஆட்டிடியூடு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் குண்டர்கள்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கட்சி தொண்டர்கள் கொல்லப்பட்டாங்க. சிபிஎம் ஆளுங்கட்சியாக இருந்து இவங்க எதிர்கட்சியாக சிபிஎம் தான் நடந்தது அதிகமாக. சிபிஎம் தொண்டர்கள் அவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க, நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டாங்க. இது வந்து அவ்வளோ குண்டர் அராஜகப்படை இது. அதுக்கப்புறம் இந்த அம்மா பண்ணதுடைய இந்த அரசியல்லாம் ப்ளஸ் அவங்க வந்து இந்த டாட்டா இது வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி இஷ்யூலாம் மாட்டினப்போ ஜோதி பாஸுக்கு பிறகு இவர்கள் ஒரு சரியான கவர்மெண்ட்டை கொண்டு போகல. அதெல்லாம் எதிர்த்து நம்ம போராட்டப்படுத்தி இந்த உணர்ச்சிகர போராட்டம்லாம் நடத்துனாங்க. அது ஒன்று. இது பயங்கரமான சீன் பார்ட்டி அவங்க அந்தம்மா நன்றா. ஸ்டாலின்லாம் போய் பாடம் கற்றுக்கணும், அந்த மாதிரி ஆள் அந்தம்மா. அப்போ வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் வெளியே வர மாட்டேங்குது. அங்கேருந்து வெளியே வரும். இன்னொன்று அங்கேருந்தும் அந்த மாதிரி வெளியே வர மாட்டாங்க. ஆமாம். அது நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பெரிய ராஜ்யம் கட்டிக்கிட்டு அங்கே அமைச்சிக்கிட்டு இது பண்ணுறது போலீஸ் கிலீஸ் எல்லாம் அவங்க இஷ்டம்தான். சுற்றுலா கூட செல்ல மாட்டாங்க. டார்ஜிலிங் கூட இப்போ நம்ம முதல்வர் பேர் அந்த மாதிரிலாம் அங்கேயும் போய் அங்கேயும் வாய்ப்பு இல்லை. அவங்க முழு அரசியல்வாதி, எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரியும், அந்த மாதிரி அட்டாக் அரசியல்வாதி. ஆமாம். அதில் வந்து போலீஸ்லாம் இத்தனை வருஷம் இருக்கிறதுனால அவங்க கையில் தான் எல்லாருமே, அந்த மாதிரி ஒரு இது. இதில் ஒவ்வொரு தேர்தலையும் பூத் கேப்சர் நடக்கும். வாக்களிக்க போகக்கூடாதுன்னு கட்டளை எல்லாம் வரும். அப்போ அவங்க வாக்களிக்க போக மாட்டாங்க அந்த ஏரியாலாம். அந்த மாதிரி பூத் கேப்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஆமாம்மா, எப்படி வந்து வருகிறாங்க. அதற்கு பிறகு எல்லைப்புற இது நாட்டிலேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஏராளமானோர் உள்ளே வந்து இங்கே வாக்களிக்கிற வேலைலாம் நடக்கும். இது எல்லாவற்றையும் கணக்கு போட்டு போன எம்பி எலெக்ஷனில் மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி எம்பியில் பெரிய அளவு அதிகமாக எம்பி வர வேண்டியதாங்க. ஆமாம். மிஸ் பண்ணோன்னே அவங்க முடிவு பண்ணது. அதுக்கப்புறம் தான் எஸ்ஐஆர் வந்தது. எஸ்ஐஆரில் பலத்தாடி இங்கே அங்கேயும். அப்போ எஸ்ஐஆரில் அந்த அம்மா எப்படி குதிச்சாங்கன்னு தெரியும்ல. நம்மளாவது வீடியோ போட்டு அப்புறம் கம்யூனன் டாப்பில் இதுக்கு மேலே இதில் பண்ண முடியாது ஒன்றும் இல்லைன்னு அந்த அம்மா இருக்கிற இதெல்லாம் தட்டி எடுத்துக்கின்னு சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க. அப்படியும் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அது ஒரு தேர்தல் நடைமுறை. எஸ்ஐஆர்லேயே நீக்கப்பட்டது. எல்லைப்புறம் முழுசும் மூடிட்டாங்க. மூடிட்டோன்னா உள்ளே இருக்கிறவங்களையும் வெளியேற சொல்லிட்டாங்க. அங்கே ரவி ஆளுநர் RN ரவி அங்கே மாற்றினதே இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். அதனால் எல்லா முனையிலையும் இவங்களை லாக் பண்ணிட்டாங்க. நேர்மையான முறை தான். ஆமாம். அப்போ லாக் பண்ணோன்னா இவங்களால எதுவும் பண்ண முடியல. உள்ளுக்குள்ளே சிஆர்பிஎஃப் அதிரடி படையெல்லாம் இறக்கிட்டாங்க. அப்போ இந்த ரவுடிசம் பண்ண முடியல. பார்த்தீங்களா உளுந்தது அடி எப்படி? என்ன அடி? மரண அடியில் இருந்தது. அந்த ஃபோட்டோலாம் காட்டி அடிச்சாம பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பூத் கேப்சரும் இந்த தடவை பெருசாக இல்லை. மறு வாக்குப்பதிவு எந்த ஸ்டேட்லையும் இல்லை. இல்லை, அதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அங்கே எல்லாம் பண்ண விடலை. பூத் கேப்சர் அஸ்ஸாம்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை, பண்ண விடலை. அதுக்கப்புறம் இப்போ அடுத்த பேச்சு வருது. இந்த அம்மாவுடைய பேச்சும் பெருசாக இல்லை. ராகுல் காந்தி அங்கே போய் ஒரு காமெடி பண்ணிக்கிறாரு. போட்டியே எனக்கும் பாஜகவும் தான், சந்தோஷம், திரிணாமுலுக்கும் பாஜகவும் இல்லை அப்படின்ட்டாப்புல. இங்கே இருக்கிற வைப் அங்கே வரைக்கும் போகுது. ஆமாம், வைப்பு அங்கே மொழிபெயர்த்து ஒன்றா பயன்படுத்தான்னு தெரில. பாவம். நான் யோசிப்பாளனே சொன்னா நம்ம இங்கே சொல்றதுன்னு எப்படி சொல்றது யோசிப்பான்ல. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு. அதனால் இதுதான் நிலைமை. இந்த தடவை ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு வரலாம். அதுக்கு எஸ்ஐஆர் உதவலாம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. தேர்தல் ரிசல்ட் நேரத்தினால நிறைய கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, விஷயங்களும் தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்ம மக்கள்கிட்ட கேட்போனேன், எந்த விஷயங்களை பற்றி பேசுகிறேன், உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கோ அதை பற்றின ஒரு டாபிக் கொடுங்க. நாங்களும் அதை இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வரும் நாட்களில் இந்த தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் வரும் நாட்களில் பரபரப்பான விஷயங்களை நல்ல ஒரு நகைச்சுவையாகவும் சரி விவரங்கள் விஷயங்கள் தெரிகிற மாதிரி விஷயங்களும் பேசலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை நன்றி. நேரத்தையும் கத்தையும்